வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். லெபனான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் 2 வருட காலக்கெடு முடிவதற்கு முன்பே ஹெஸ்பொல்லாவை தாக்கும் போது லெபனான் ராணுவத்தில் வெடிப்பொருட்கள் தீர்ந்து போய்விட்டன. இஸ்ரேலுடன் செய்யப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் தெற்கு லெபனானில் உள்ள ஹெஸ்பொல்லாவின் ஆயுதங்களை அகற்றும் பொறுப்பு லெபனான் ராணுவத்திற்கு கொடுக்கப்பட்டது. அதற்கான காலக்கெடு இந்த ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி, அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்து சரியாக ஒரு ஆண்டு காலக்கெடுவை சந்திக்க லெபனான் ராணுவம் விரைந்து ஹெஸ்பொல்லாவின் ஆயுத கிடங்குகள் பலவற்றை வெடிக்க செய்ததில் ஹெஸ்பொல்லாவுக்கு முன் லெபனான் ராணுவத்தின் வெடிப்பொருட்கள் தீர்ந்து போயுள்ளன என்று 2 லெபனான் வட்டாரங்கள் ராய்ட்டர்ஸிடம் தெரிவித்தன. முன்னர் தெரிவிக்கப்படாத வெடிப்பொருட்கள் பற்றாக்குறை இஸ்ரேலுக்கு அருகில் தெற்கு லெபனானில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் ஆயுதங்களை தேடுவதற்கான ஆய்வு பணிகளில் லெபனான் ராணுவத்தின் வேகத்தை குறைக்கவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஈரானிய ஆதரவு ஹெஸ்பொல்லா அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்த போது லெபனான் ராணுவம் இது போன்ற ஒரு பணியை நடத்துவது கற்பனை கூட செய்ய முடியாததாக இருந்திருக்கும். காரணம், ஹெஸ்பொல்லாவும் லெபனான் ராணுவமும் படைபலம் ஆயுத பலம் விஷயத்தில் மலையும் மடவும் போல இருந்த காலம் அது. ஆனால் கடந்த ஆண்டு இஸ்ரேல் நடத்திய போரில் ஹெஸ்பொல்லா கடுமையாக பாதிக்கப்பட்டது. அதில் ஆயிரக்கணக்கான துருப்புக்கள் மற்றும் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா உட்பட ராணுவ மற்றும் அரசியல் பிரிவுகளின் உயர் மட்டத்தினர் கொல்லப்பட்டனர். இந்த போரில் 1100க்கும் மேற்பட்ட பெண்கள், குழந்தைகள் கொல்லப்பட்டனர் மற்றும் லெபனானில் தெற்கு மற்றும் கிழக்கின் பெரும் பகுதிகள் அளிக்கப்பட்டன. வாஷிங்டனால் தீவிரவாத குழுவாக தடை செய்யப்பட்ட ஹெஸ்பொல்லாவை நிராயுதபாணியாக அமெரிக்கா லெபனான் அரசு மீது தொடர்ந்தும் அழுத்தம் கொடுத்து வருகின்றது. ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் மத்திய கிழக்கு துணை தூதர் மார்கன் ஆர்கடிஸ் இந்த வாரம் பெய்ரூட்டின் லெபனான் அதிகாரிகளுடன் ஆயுத குறைப்பு வேகம் குறித்து விவாதிக்க உள்ளார். லெபனான் ராணுவ துருப்புக்கள் இப்போது ஹெஸ்பொல்லாவால் தெற்கு லெபனானில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் ஆயுதங்களை தேடி கண்டுபிடிக்கின்றனர். ஆனால் அவற்றை அழிப்பதற்கு பதிலாக அவற்றை சீல் வைத்து வருவதாக லெபனான் ராணுவத்தின் சமீபகால நடவடிக்கைகள் குறித்து 2 பேரும் விளக்கினார்கள். காரணம், ஹெஸ்பொல்லாவின் ஆயுதங்களை அழிப்பதற்கு லெபனான் ராணுவத்திடம் போதிய வெடிப்பொருட்கள் இல்லை. வெடிப்பொருட்கள் மற்றும் பிற ராணுவ உபகரணங்களை அமெரிக்கா வழங்குவதாக கூறியது. லெபனான் ராணுவம் அதற்காக காத்திருக்கும் நிலையில் மேலும் மேலும் ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறது. லெபனான் ராணுவ தேடல்கள் செப்டம்பரில் 9 புதிய ஆயுத கிடங்குகளை கண்டிருந்ததாக மற்றும் 2 அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹெஸ்பொல்லா பயன்படுத்தி 20க்கும் மேற்பட்ட சுரங்க பாதைகளும் சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெற்கில் நிலைநிறுத்த லெபனான் ராணுவம் தொடர்ந்து ஆட்சேர்ப்பு செய்வதாகவும் பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்துள்ளது. ஹெஸ்பொல்லா பயன்படுத்திய சுரங்க பாதைகளையும் அதற்குள் ஆயுதங்களை இஸ்ரேலிய ராணுவம் கண்டுபிடித்த போதெல்லாம் சுரங்கப்பாதை மற்றும் அதற்குள் இருந்த ஆயுதங்களை சுரங்கப்பாதையை வெடிக்க வைத்து அளித்தது. ஆனால் அதற்கு அதிக அளவில் வெடிப்பொருட்கள் தேவை. லெபனான் அதிகாரிகள், பாதுகாப்பு வட்டாரங்கள், ராஜதந்திரிகள் மற்றும் ஒரு ஹெஸ்பொல்லா அதிகாரி உட்பட 10 பேரிடம் ராய்ட்டர்ஸ் பேசியது. அவர்கள் அனைவரும் இந்த ஆண்டு இறுதிக்குள் தெற்கில் தமது முழு பகுதியினையும் முழுமையாக தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியும் என்று லெபனான் ராணுவம் எதிர்பார்க்கிறது என்று கூறினார்கள். 2006ஆம் ஆண்டு முன்பு நடந்த போருக்கு பின்னர் இஸ்ரேலுக்கு அருகில் ஹெஸ்பொல்லா ஒரு ராணுவ இருப்பை மீண்டும் கட்டியெழுப்புவதை தடுக்க முடியாத அல்லது விரும்பாத ஒரு அமைப்பாக லெபனான் ராணுவம் இருந்தது. ஒரு காலத்தில் ஹெஸ்பொல்லா ஆதிக்கம் செலுத்தும் அரசியல் சக்தியாக இருந்த லெபனானில் காலக்கெடுவை அடைவது லெபனான் ராணுவத்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையாக இருக்கும். இந்த விஷயத்தில் முன்னேற்றங்கள் இருந்த போதிலும் லெபனான் ராணுவம் பதட்டங்களை தூண்டுவதை தவிர்க்க லெபனானின் பிற பகுதிகளில் ஹெஸ்பொல்லாவின் ஆயுத கிடங்குகளில் அதிக கவனம் செலுத்தவில்லை. ஆயுத கிடங்குகளை அழிக்கும் வேளையில் படங்களை அது வெளியிடவில்லை அல்லது ஆயுதங்கள் ஹெஸ்பொல்லாவுக்கு சொந்தமானது என்று கூட கூறவில்லை. இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பொல்லாவுக்கும் இடையே ஒரு வருடத்திற்கும் மேலாக நீடித்த பகைமையை முடிவுக்கு கொண்டு வந்த நவம்பர் 2024 போர் நிறுத்தத்தின் கீழ் லெபனான் நாட்டில் அரசு பாதுகாப்பு படைகள் மட்டுமே ஆயுதங்களை வைத்திருக்க வேண்டும் என்று லெபனான் அரசு ஒப்புக்கொண்டது. அதாவது ஹெஸ்பொல்லாவை முழுமையாக நிராயுத பாணியாக்குவதாகும். ஹெஸ்பொல்லா போர் நிறுத்தத்திற்கு பகிரங்கமாக உறுதியளித்தது. ஆனால் ஹெஸ்பொல்லா ஒரு முறையான கையொப்பமிடும் நாடு அல்ல. போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆயுத அகற்றில் லெபனானின் தெற்கு பகுதிக்கு மட்டுமே பொருந்தும் என்று ஹெஸ்பொல்லா கூறுகிறது. செப்டம்பர் 5ஆம் தேதி லெபனானின் அமைச்சரவை தெற்கில் தொடங்கி படிப்படியாக வடக்கு மற்றும் கிழக்கு நோக்கி நகரும் ஆயுதங்களை அகற்றுவதற்கான விரிவான 5 கட்ட திட்டத்தை ஏற்றுக்கொண்டதாக பாதுகாப்பு வட்டாரங்களும் 2வது லெபனான் அதிகாரியும் தெரிவித்தனர். நாட்டின் பிற பகுதிகளுக்கு ஒரு காலக்கெடுவை நிர்ணயிக்காமல் டிசம்பர் மாதத்திற்குள் தெற்கில் உள்ள ஆயுதங்களை மட்டும் அளிக்கப் போவதாக லெபனான் ராணுவம் கூறியது. போர் நிறுத்தம் இருந்த போதிலும் தொடர் விமான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்துவதை நிறுத்துவதை இந்த திட்டம் சார்ந்துள்ளது என்று அரசாங்கம் கூறியுள்ளது. ஹெஸ்பொல்லாவின் முழு ஆயுத அகற்றலை அடைய லெபனான் ராணுவத்திற்கு மேலும் ஒரு ஆண்டு தேவை என்று அனைத்து வட்டாரங்களும் தெரிவித்தன. தெற்கில் ஆளற்ற ஆயுத கிடங்குகள் கைப்பற்றப்படுவதை ஹெஸ்பொல்லா எதிர்க்கவில்லை. நவம்பர் போர் நிறுத்தத்திற்கு பின்னர் இஸ்ரேல் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தவில்லை. அந்த அளவுக்கு பலமிழந்து ஒடுங்கி போயுள்ளது ஹெஸ்பொல்லா. இருப்பினும் தெற்கு லெபனான் தவிர்ந்த வேறு இடங்களில் தனது ஆயுதங்களை கைவிடுவதற்கு அது பகிரங்கமாக மறுத்துவிட்டது.
அரசியல் ஒருமித்த கருத்து இல்லாமல் லெபனான் ராணுவம் ஹெஸ்புல்லா ஆயுதங்களை தேடி வடக்கு மற்றும் கிழக்கு நோக்கி நகர்வது ஹெஸ்புல்லா இயக்கத்தினருடன் மோதலையோ அல்லது லெபனானின் ஷியா மத பிரிவு சமூகத்தின் திரு ஆர்ப்பாட்டங்களையோ ஏற்படுத்தும். லெபனானின் ஷியா மத பிரிவு சமூகத்தில் ஹெஸ்புல்லா இனமும் பிரபலமாக உள்ளது என்றும் 2 பாதுகாப்பு ஆதாரங்களும் 2வது லெபனான் அதிகாரியும் தெரிவித்தனர். ஹெஸ்புல்லாவின் ஊடக அலுவலகம் போர் நிறுத்தம் என்பது லெபனானின் ராணுவம் லிட்டானி ஆற்றின் தெற்கே உள்ள மண்டலத்திற்கு முழுமையாக பொறுப்பாகும் என்று கூறியது. இது இஸ்ரேலுக்கு அருகில் தெற்கு லெபனானை பிரிக்கும் ஆற்றை குறிக்கிறது. அதற்கு தெற்கே உள்ள எமது ஆயுதங்களை தாராளமாக அளிக்கலாம், அதை நாம் தடுக்க மாட்டோம் என்கின்றது ஹெஸ்புல்லா. அந்த விஷயத்தில் ஹெஸ்புல்லா நேர்மையாக நடந்து கொள்கின்றது. லிட்டானி ஆற்றின் தெற்கே உள்ள ஆயுத கிடங்குகளை லெபனானின் ராணுவம் கைப்பற்றுவதை ஹெஸ்புல்லா தடுப்பதும் இல்லை. அங்கிருந்து ஆயுதங்களை வேறு இடத்திற்கு நகர்த்த முயற்சிப்பதும் இல்லை. ஈரான் கொடுத்த ஏராளமான ஆயுதங்கள் அளிக்கப்படுவதை இயலாமையுடன் வேடிக்கை பார்க்கின்றது ஹெஸ்புல்லா. ஆனால் ஆற்றின் வடக்கே எந்த ஒரு ஆயுத குறைப்பு முயற்சிகளுக்கும் அரசியல் ஒருமித்த கருத்து தேவைப்படும் என்று ஹெஸ்புல்லா கூறியது. ஹெஸ்புல்லாவின் செய்தி தொடர்பாளர் அதை பற்றி கூறிய போது அது ஒரு அரசியல் தீர்வை பொறுத்தது, அது இன்னமும் நம்மிடம் இல்லை என்றார். ஒரு விஷயம் நன்றாக புரிகின்றது. இஸ்ரேலை தாக்குமாறு ஈரான் உத்தரவிட்ட போது போரை தொடங்கிய ஹெஸ்புல்லா அதன் தலைமையை இழந்தது, பலத்தை இழந்தது. ஆனால் தமது அரசியல் ஆதரவை தக்க வைக்க போராடுகிறது. ஹெஸ்புல்லாவின் ஆதரவாளர்களுடனான மோதல் லெபனானின் 15 ஆண்டுகால உள்நாட்டு போரின் போது பிளவுபட்ட ராணுவத்தை மீண்டும் உடைக்கக்கூடும் என்று ராணுவம் இன்னமும் அஞ்சுகிறது என்று லெபனான் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஞாயிற்றுக்கிழமை ஒரு உரையிலும் ஹெஸ்புல்லாவின் பொதுச் செயலாளர் நைம் ஹாசிம் லெபனான் ராணுவத்தின் அணுகுமுறையை சிறந்ததாகவும் சமநிலையுடன் இருப்பதாகவும் விவரித்தார். ஷியா சமூகத்தின் மோதுவதை ராணுவம் பரிசீலிக்கவில்லை என்று தான் நம்புவதாக குறிப்பிட்டார். ஹெஸ்புல்லாவின் ஆயுத கையிருப்பு எங்கே உள்ளது என்பது குறித்து ராணுவத்திடம் அதன் சொந்த தகவல் இல்லை என்று 2 பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன. இஸ்ரேல் வழங்கிய உளவு தகவலையே அது ஆயுத அகற்றல் மெக்கானிசத்திற்கு நம்பியிருப்பதாக கூறப்படுகிறது. மே மாத இறுதி வரை லெபனான் ராணுவ துருப்புக்கள் ஒரு ஆயுத கிடங்கை கண்டுபிடித்தால் அவர்கள் தங்கள் சொந்த ஆயுதங்களுடன் இணக்கமான அந்த வெடிப்பொருட்களையும் அல்லது புதிய உபகரணங்களையும் தாமே எடுத்துக் கொண்டார்கள். தாம் பயன்படுத்தாத ராக்கெட்கள், ஏவுகணைகள் மற்றும் பிற பொருட்களை வெடிக்க செய்து அளித்தார்கள் என்று 2 வட்டாரங்கள் தெரிவித்தன. அதன் பின் லெபனான் ராணுவத்தின் வெடிப்பொருட்கள் தீர்ந்துவிட்டன. அதை வாங்குவதற்கு லெபனான் அரசிடம் பணம் இல்லை. ஐநா அமைதி காக்கும் படை செப்டம்பரில் லெபனான் துருப்புக்கள் ஹெஸ்புல்லாவின் ஆயுதங்களை அளிப்பதற்கு உதவுவதற்காக $14 மில்லியன் நிதியுதவி மற்றும் பிற உதவிகளை அறிவித்தது. மேலும் அமெரிக்க அரசாங்க முடக்கத்திற்கு முதல் நாள் லெபனான் ராணுவத்திற்கு $192 மில்லியன் உதவியை அமெரிக்கா அங்கீகரித்தது. ஆகஸ்ட் மாதம் தெற்கு லெபனானுக்கு பயணம் செய்த அமெரிக்க செனட்டர் ஜீன் ஷாஹின் ராணுவத்தின் முயற்சிகளால் ஈர்க்கப்பட்டு அதற்கு கூடுதல் ஆதரவு தேவை என்று நம்பிய பின்னர் இந்த உதவியை ஆதரித்தார் என்று அவரது அலுவலக உதவியாளர் தெரிவித்தார். வெடிக்கும் நிதியுதவி லெபனானுக்கு வழங்கப்படுவதற்கு இன்னமும் பல மாதங்கள் ஆகலாம் என்று செயல்முறையை நன்கு அறிந்த ஒருவர் தெரிவித்தார். சமீபகால மாதங்களில் அதன் ஆயுதங்களில் எதிர்காலம் குறித்து ஹெஸ்புல்லாவின் நிலைப்பாடு தெளிவற்றதாக தோன்றியது. பொது அறிக்கையில் அதன் ஆயுத கிடங்கை கைப்பற்ற முயற்சிப்பதை எதிர்த்து ஹெஸ்புல்லா லெபனான் அரசை ஆரம்பத்தில் எச்சரித்தது. ஆனால் பின்னர் இஸ்ரேல் உண்மையான போர் நிறுத்தத்துக்கு உறுதியளித்ததால் ஹெஸ்புல்லா அதன் ஆயுதங்களின் தலைவிதியை பற்றி விவாதிக்க தயாராக இருப்பதாகவும் கூறியது. ஹெஸ்புல்லா இனமும் அதன் ஆயுத களஞ்சியத்தின் எதிர்காலம் குறித்து உள் விவாதங்களை நடத்தி வருகின்றது. பாதுகாப்பு வட்டாரங்கள் கூறிய போது தகவல் பற்றாக்குறையினால் ஹெஸ்புல்லா தனது நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் பிற தந்திரோபாய ஆயுதங்களின் பெரும்பகுதியை சேமித்து வைத்திருப்பதாக கருதப்படும் கிழக்கு பெக்கா பள்ளத்தாக்கு உட்பட பெரிய அளவிலான சமவெளியில் ஹெஸ்புல்லா என்ன சேமித்து வைத்துள்ளது என்பதை ராணுவத்தால் சரியாக மதிப்பிடுவது கடினம். லிட்டானிக்கு வடக்கே உள்ள பகுதிகளில் ஆயுதங்கள் இருப்பதாக இஸ்ரேல் சில உளவு அறிக்கைகளை வழங்கியது. இருப்பினும் ஹெஸ்புல்லாவை அங்கு நிராயுதபாணியாக்குவது எப்படி என்பது குறித்து ஒருமித்த கருத்து இல்லாமல் ராணுவம் அவற்றை மீண்டும் உணர்திறன் மிக்கதாக கருதியது என்று பாதுகாப்பு வட்டாரங்களில் ஒருவரும் லெபனானை தளமாக கொண்டு ராஜதந்திரிகளில் ஒருவரும் தெரிவித்தனர்.